ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம ரவை பணியாரம் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். இன்றைக்கி இந்த கப்பு மெஷர்மெண்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது 1/3 இந்த மெஷர்மெண்ட்டு கப்பு. இதில் நான் 1/2 கப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரவை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பு 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சுகர் போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக விடும். அதனால் முதல்ல இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் லூஸாக இருக்கும் பாருங்கள். நம்ம எவ்வளோ திக்காக நம்ம கரைச்சி வச்சோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. இதை எடுத்து நம்ம இந்த சூடான எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துருவோம். ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.